ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம வாட் இஸ் பேக்கப் டைப்ஸ், ஃபுல் பேக்கப்னா என்ன, இன்க்ரிமெண்டல் பேக்கப்னா என்ன, டிஃபரன்ஷியல் பேக்கப்னா என்ன சொல்லி பார்க்க போறோம். போன செஷன்ல வாட் இஸ் பேக்கப், இந்த பேக்கப் எப்படி ஒர்க், ஒரு விஎம்ஆர்ல எப்படி பேக்கப் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தியரிட்டிக்கலா பார்த்தோம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்னென்ன பேக்கப் ரன் ஆகுது பார்க்கலாம். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்க்ரிமெண்டல் பேக்கப் அண்ட் டிஃபரன்ஷியல் பேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா என்வரான்மெண்ட்லயும் ஒரு கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்க்கு எல்லாமே பேக்கப் ஜாப் கண்டிப்பா ரன் ஆகும். அந்த பேக்கப் ஜாப் வந்து பேக்கப் சர்வர் இருக்கும், அந்த சர்வர்ல ரன் ஆகும். அது எதர் வீம் பேக்கப் இருக்கலாம், காமால் பேக்கப் இருக்கலாம், வெரிடாஸ் பேக்கப் இருக்கலாம், கோஎஸ்சிடியா இருக்கலாம். கோஎஸ்சிடி இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு பேக்கப்பா இருக்கலாம். ஸோ பேக்கப் ஜாப் ரன் ஆகுறப்ப அந்த பேக்கப் ஸ்கெடியூல்ல, ஜாப் ஸ்கெடியூல்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இது ஃபுல் பேக்கப் எப்போ ஆகணும், வீக்லி பேக்கப் சாரி இன்க்ரிமெண்டல் பேக்கப் எப்போ ஆகணும், டிஃபரன்ஷியல் பேக்கப் எதுவும் ஆகணுமான்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த மீன் பை திஸ் பேக்கப் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல் பேக்கப், இந்த ஃபுல் பேக்கப் வந்து எப்பயுமே எவ்ரி வீக் ஆஃப் சண்டே, மோஸ்ட்லி சண்டே தான் நடக்கும். அது நைட்டு தான், மோஸ்ட்லி நைட்டு தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் பிசினஸ் ஹவுஸ், நான் சொல்லியிருக்கேன், ஒரு பேக்கப் ஜாப் ரன் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர், 1 ஹவர், 2 ஹவர்ஸ் கூட நடக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பேக்கப் ஜாப் ரன் ஆகுறப்ப அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்ம அந்த டைம்ல நல்ல ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதனால அது போஸ்ட் பிசினஸ் ஹவர்ஸ் தான் வந்து பேக்கப் வந்து ரன் ஆகும். அப்ப ஃபுல் பேக்கப்ல வந்துட்டு அந்த சர்வரோட என்டையர் லைக் ஒரு சின்ன எம்எம் சைஸ் டேட்டா கூட வெளியில வராது, ஒரு சின்ன கிலோபைட் டேட்டா கூட வெளில வராது. லைக் அதுல இருக்க டேட்டா, அப்ளிகேஷன், செட்டிங், சர்வீசஸ், ஓஎஸ் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கப். ஃபுல் பேக்கப் இஸ் கம்ப்ளீட் பேக்கப். ஸோ சண்டே வந்து கம்ப்ளீட் பேக்கப், ஒரு ஃபுல் பேக்கப் நடக்கும். மோஸ்ட்லி வீக்லி பேக்கப், இது மந்த்லி பேக்கப் ரன் பண்ணுவாங்க, வீக்லி பேக்கப் ரன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது வீக்லி தான் பேக்கப் இருக்கும். ஸோ வீக்லி பேக்கப்பாக இருக்கும். தென் எய்தர் இன்க்ரிமெண்டல் பேக்கப் அதுக்கடுத்து ரன் பண்ணலாம், அல்லது டிஃபரன்ஷியல் பேக்கப் ரன் பண்ணலாம் வீக் டேஸில். அப்புறம் சண்டேக்கு அடுத்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இந்த டேக்கெல்லாம் பேக்கப் ரன் ஆகும். அது வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு சண்டே பேக்கப் எடுத்துட்டோம். சண்டே பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா சண்டே காலைல இல்லை நைட்டு பேக்கப் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தென் எகைன் நான் மண்டே இன்க்ரிமெண்டல் பேக்கப் ரன் பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபுல் பேக்கப் ரன் ஆச்சு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சண்டே நான் 10 மணிக்கு நான் பேக்கப் எடுக்கிறேன். ஓகே, இப்போ வாட் இஸ் இன்க்ரிமெண்டல் பேக்கப் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சண்டே 10 மணிக்கு நான் ஒரு பேக்கப் எடுக்கிறேன். இந்த 10 மணிக்கு அடுத்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இப்போ ஒரு டேட்டா வந்து உள்ள கொண்டு வர்றேன், இன்னொரு டேட்டா எடிட் பண்றேன். இப்போ சண்டே ஃபுல் பேக்கப்ல எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 800 GB டேட்டா வந்து பேக்கப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 10 மணிக்கு மேல அகைன் ஒரு 10 GB ஆட் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு 10 GB ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகுது இல்லையா, அந்த மாடிஃபிகேஷன் நீங்க சண்டே பேக்கப் அடுத்து, அதாவது வீக்லி பேக்கப் அடுத்து நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பேக்கப் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்டல் பேக்கப். இதை நம்ம இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, the backup all the files that have changed since last backup occurred. Backup all the files that have changed since the last backup occurred. லாஸ்ட் ஃபுல் பேக்கப் எப்ப, லாஸ்ட் பேக்கப் எப்போ முடிஞ்சிருக்கோ அந்த பேக்கப் முடிஞ்ச டைம்ல இருந்து என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நடந்துச்சோ அந்த சேஞ்சஸ் மட்டும் பேக்கப் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் இன்க்ரிமெண்டல் பேக்கப். உதாரணத்துக்கு இப்ப மண்டே இன்க்ரிமெண்டல் பேக்கப் நான் ஸ்கெடியூல் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த சண்டே டு மண்டே என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கோ அதை ஒரு பேக்கப்பா இங்க கொண்டு வந்துடும். தென் டியூஸ்டே ஒரு பேக்கப் ரன் ஆகுது அப்படின்னா, இந்த டியூஸ்டே டு மண்டே இந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் டைம்ல என்னென்ன பேக்கப் இருக்கோ அது வந்து என்னென்ன சேஞ்சஸ் மட்டும். இப்ப ஒரு 10 GB டேட்டா ஆட் ஆயிருக்குன்னா அந்த 10 GB டேட்டா மட்டும் அது பேக்கப் இருக்கும். ஒரு ஃபுல் பேக்கப் ஆல்ரெடி எடுத்திருக்கோம், எடுத்ததுக்கு அப்புறமா வர சேஞ்சஸ் வி மேட், அந்த சேஞ்சஸை மட்டும் டேட்டா இருக்கும், பேக்கப் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் இன்க்ரிமெண்டல் பேக்கப். இந்த பேக்கப்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நிறைய எடுத்துக்காது.
அதே மாதிரி பேக்கப் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆயிரும். ஏன்னா நம்ம என்ன சேஞ்சஸ் பண்றோமோ அதை மட்டும் தான் பேக்கப் எடுக்குது. அதனால பேக்கப் நடக்கிறது சீக்கிரமாயிரும். ஸ்டோரேஜ் காஸ்ட்டை கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். செகண்ட், டிஃபரன்ஷியல் பேக்கப். ஸோ டிஃபரன்ஷியல் பேக்கப் போறப்ப உங்களுக்கு இந்த சண்டே என்ன சேஞ்சஸ் ஃபுல் பேக்கப் இருக்குல்ல, அந்த ஃபுல் பேக்கப்பும் அது ரன் பண்ணும். தென் மண்டே பேக்கப்பே ரன் பண்ணும், டியூஸ்டே பேக்கப்பே ரன் பண்ணும், தென் வெனஸ்டே பேக்கப்பே ரன் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு சண்டே ஸோ Thursday, Friday. ஸோ ரெண்டுக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக சண்டே ஃபுல் பேக்கப் நடக்கும். ஓகே, சண்டே வந்து ஃபுல் பேக்கப் ரன் ஆகும். ஃபுல் பேக்கப் ரன் ஆனதுக்கு அப்புறமா இன்கிரிமெண்டல் பேக்கப்பாக இருந்தால் அந்த சண்டே பேக்கப் ரன் ஆனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும்ல, அந்த சேஞ்சஸை மட்டும் பேக்கப் எடுக்கும் இன்கிரிமெண்டல் பேக்கப். பட் டிஃபரன்ஷியல் பேக்கப் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இந்த மண்டே என்ன பேக்கப் இருக்கோ அதையும் எடுத்துக்கும். தென் டியூஸ்டே 10 PM நான் டிஃபரன்ஷியல் பேக்கப் கொடுக்குறேன் அப்படின்னா டியூஸ்டே எல்லா டேட்டாவும் பேக்கப் எடுத்துக்கும். தென் வெனஸ்டே டேட்டா, தேர்ஸ்டே டேட்டா, அந்த மாதிரி சண்டேல இருந்து ஒவ்வொரு டேவா அந்த டேல நடக்கிற பேக்கப் அப்படியே பேக்கப் எடுத்துக்கிட்டே வரும். ஸோ இதுக்கு பேரு டிஃபரன்ஷியல் பேக்கப். இந்த டிஃபரன்ஷியல் பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சூமிங். ஏன்னா அந்த என்டையர் டே பேக்கப் எடுக்கிறதுனால இது வந்து ஒரு டைம் கன்சூமிங் பேக்கப். அண்ட் ஆல்சோ இதுக்கு டேட்டா சோர்ஸ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம், அந்த டேட்டா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இந்த பேக்கப்புக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி இன்கிரிமெண்டல் பேக்கப் போவாங்க. தேவை அப்படின்னா டிஃபரன்ஷியல் பேக்கப் வந்து நம்ம தேவைன்னா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டிஃபரன்ஷியல் பேக்கப்புக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னா, the differential backup all the data that has changed since last full backup. இந்த லாஸ்ட் ஃபுல் பேக்கப்ல இருந்து எந்தெந்த டேட்டா ஆட் ஆகுதோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சண்டே மண்டே டியூஸ்டே கம்ப்ளீட்டா எல்லா பேக்கப்பையும் இருக்கும். எல்லா சாரி ஃபார் டிஸ்டர்ப் ஜி. அது வந்து டிஃபரன்ஷியல் வந்து SQL டேட்டாபேஸ் எடுப்பாங்க டெய்லி பேக்கப். எங்க என்வாயன்மெண்ட்ல டெய்லி பேக்கப் SQL டேட்டாபேஸ் எடுப்பாங்க. ஓ சரி ஓகே. இன்ஃபர்மேஷன் ஏன்னா வந்து டெய்லி வந்து சேஞ்ச் ஆயினே இருக்கும் டேட்டாபேஸ், அதனால வந்து டெய்லி எடுப்பாங்க. அது ஒன்னு இம்பார்ட்டன்ட், அது சொல்லிருங்க. ஓகே. சி அதான் இப்போ டேட்டாபேஸ் சர்வர் அவங்க என்வரான்மெண்ட்ல இருக்குது. அப்போ அந்த டேட்டாபேஸ் சர்வர்ல அந்த டேட்டாபேஸ்ல அந்த கஸ்டமர் டேட்டாவோ கிளைண்ட் டேட்டாவோ வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வர்றப்ப அவங்க டிஃபரன்ஷியல் பேக்கப் இன்கிரிமெண்டல் பேக்கப் சொன்னீங்களா? டிஃபரன்ஷியல் பேக்கப் ஜி, இன்கிரிமெண்டல் பேக்கப் கிடையாது. இன்கிரிமெண்டல் பேக்கப் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே வீக்லி ஒன்ஸ். அது டேட் வந்து மண்டே இல்லனா ஃப்ரைடே பண்ணுவாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அபான் கிளையன்ட். ஃபுல் பேக்கப் எப்ப பண்றாங்க? மந்த்லி ஒன்ஸா? சண்டே ஃபுல் பேக்கப்பா? ஆமா, ஃபுல் பேக்கப் சண்டே தான். சண்டே தான் பண்றாங்க. ஆக்சுவலா இருக்கு ப்ரோ, ஃபுல் பேக்கப் இன்கிரிமெண்டல் பேக்கப் டிஃபரன்ஷியல் பேக்கப் சொல்றீங்களா? இப்போ இந்த பேக்கப் வந்து ஃபுல்லாவே இதுக்கு எதுவும் கூலிங் பீரியட் மாதிரி இருக்கா? இவ்வளவு நாள் தான் அதை வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுவாங்க, அது மாதிரி எதுவும் இருக்கா? நான் அந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். தட் இஸ் கால்ட் ரிட்டென்ஷன் பீரியட். நோட் பண்ணிக்கோ, ரிட்டென்ஷன் பீரியட். ஸோ ரிட்டென்ஷன் பீரியட் அப்படின்னா நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இந்த பேக்கப் இவ்வளவு நாள் தான் இருக்கணும்னு சொல்லி அதையுமே டிஃபைன் பண்ணணும். எங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் சர்வர்ல, இந்த பேக்கப் சர்வர்ல டிஃபைன் பண்ணணும். இந்த பேக்கப் சர்வர்ல தான் எல்லாமே பண்ண முடியும். இதுல தான் நம்ம ஸ்கெடியூல் பண்ண போறோம். சண்டே மண்டே பேக்கப் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ண போறோம். எதர் ஃபுல் பேக்கப்பா அல்லது இன்கிரிமெண்டலா ஸ்கெடியூல் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ இங்க தான் ரிட்டென்ஷன் பீரியட் ஸ்கெடியூல் பண்ணுவோம். ஸோ ரிட்டென்ஷன் பீரியட் அப்படிங்கிறது இதர் 7 days இருக்கலாம், மோஸ்ட்லி 1 week வச்சிருப்பாங்க ரிட்டென்ஷன் பீரியட். விச் மீன்ஸ் அந்த பேக்கப் 1 week இருக்கும், 1 week கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன ஆகும், இந்த பேக்கப் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா பேக்கப் அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸ்டோரேஜில். அப்படி க்ரோ ஆகுறப்ப இந்த பேக்கப் 7 days ஆயிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கப் பண்ணி டெலீட் ஆகும். அடுத்து இது 7 days ஆகிறப்ப டெலீட் ஆகும். அது எது 7 days இருக்கலாம், அல்லது 10 days இருக்கலாம், அல்லது 1 month இருக்கலாம். பட் யூஸ்வலா கம்பெனியில் வந்து 7 days, அதாவது 1 week வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரிட்டென்ஷன் பீரியட் அப்படிங்கிறது. அது எத்தனை நாள் நம்ம வச்சுக்கலாம்.
ஒன்ஸ் ரிசார்ஜிங் பீரியட் டெலிட் ஆச்சுன்னா டெலிட் ஆனதான், நம்ம அதுக்கடுத்து அதை ரெக்கவர்லாம் பண்ண முடியாது வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு ஒரு ரிசார்ஜிங் பீரியட் வச்சுப்பாங்க. லைக் அதுக்கு ரிசார்ஜிங் பீரியட் அதிகமாக இருக்கும், ஒரு 2 வீக்ஸாக இருக்கலாம் அல்லது 10 days மேலே இருக்கலாம். கொஞ்சம் அதோட கொஞ்சம் லோயர் கிரிட்டிக்கல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 10 days 7 days அந்த மாதிரி இருக்கும். ஓகே, எங்க என்வரன்மெண்ட்ல அப்பப்போ வந்து பேக்கப் வந்து ஆகல, ஸோ குட் யூ ப்ளீஸ் செக் ஃப்ரம் யுவர் எண்ட் சர்வர் எண்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி போடுறாங்க. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா அந்த சர்வீஸ் மட்டும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்றோம். அவ்வளோ பண்ணிட்டு இல்லைண்ணா அது என்ன பேக்கப்லாம் ஃபுல் பேக்கப் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஃபுல் பேக்கப் என்னன்னு தெரியல எனக்கு சரியா. கம்பெனி பேக்கப் யூஸ் பண்றாங்க, டிபிஎம். ஓகே ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயில் வரும், பேக்கப் வந்து ஃபுல் ஆகல, சக்சஸ்ஃபுல் ஆகல, ஸோ சர்வர் ரெண்டா செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்க வந்து ஜஸ்ட் அந்த சர்வீசஸ் மட்டும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ண சொல்றோம். அப்படியும் ஆகல அப்படின்ற பட்சத்துல ஒரு டவுன் டைம் வாங்கி ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்றோம். ஓகே, வேற எதுவும் இதுல நம்ம சைடு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். சம்டைம் பேக்கப் டீம்ல மெயில் வரும், பேக்கப் ஆகல உங்க விர்ச்சுவல் மிஷின் சைடு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெயில் வரும். அப்ப நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேக்கப் எடுக்கிறப்ப ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும் பாத்தீங்களா, அப்படி ஸ்னாப்ஷாட் ரன் பண்றப்ப டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி டேட்டா ஸ்டோர்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா பேக்கப் ரன் ஆகாது, பேக்கப் ஃபெயிலியர் ஆகும். அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும், மெயில் கம்யூனிகேஷன் வரும், எந்த பேக்கப் சக்சஸ் ஆயிருக்கு எந்தெந்த பேக்கப் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதை வச்சு அவங்க டிக்கெட் கிரியேட் பண்ணுவாங்க, இந்த பேக்கப் ஃபெயிலியர் ஆயிருக்கு இது என்ன செக் பண்ணுங்க. ஒண்ணு அந்த ஏஜென்ட் கம்யூனிகேஷன் இருக்காது, நீங்க சொன்ன மாதிரி இந்த அது வந்து விஎஸ்எஸ் வால்யூம் ஷேடோ காப்பி சர்வீஸ் வந்து சரியா ரன் ஆகலன்னா பேக்கப் ரன் ஆகாது. அது ஒரு இஷ்யூ இருக்கு. அது சர்வீசஸ்ல ரெண்டு விஎஸ்எஸ் சர்வீஸ் இருக்கும், வால்யூம் ஷேடோ காப்பி சர்வீஸ். அந்த சர்வீஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த பேக்கப் சர்வீஸ் ரன் ஆகும், அந்த சர்வீஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பயும் வரல அப்படின்னா இந்த சர்வர் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பேக்கப் ஜாப் மேனுவலா கூட பேக்கப் ஜாப் ரன் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக் ரன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மேனுவலா கூட இதை சரி பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஐபி எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு, இல்லை ஹோஸ்ட் நேம் எதுவும் சேஞ்ச் ஆயிருக்குனாலும் பேக்கப் ரன் ஆகாது, அப்போ நம்ம சரி பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் கரெக்டான போர்ட் குரூப் இருக்கணும், அந்த பேக்கப்னு ஒரு நிக்கார்டு இருக்கும், அந்த போர்ட் குரூப் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்புறம் டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் இருக்கா, அந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிற டேட்டா ஸ்டோர்ல இன்னும் ஸ்பேஸ் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் பேக்கப் ஜாப் வந்து ப்ராப்பரா ரன் ஆகும். ஓகே ஓகே, சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நெக்ஸ்ட் போலாம். ஸோ பேக்கப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது சில நேரத்தில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் மேபி அவங்க சைடு கம்யூனிகேஷன் எரரா இருக்கும், பேக்கப் சர்வர் சைடு ஏதாவது கம்யூனிகேஷன் எரரா இருக்கும், அது அவங்க சரி பண்ணலாம். நம்ம சைடு இருக்கிறப்ப நம்ம டிக்கெட் கிரியேட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனையை. சரிங்களா?